ஸோ ஹாய் கைஸ், நம்ம கடைசியாக சண்டே சீரீஸ் எடுத்த டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 5ஆம் தேதி எடுத்தது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே 3ஆம் தேதி ஆச்சு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சண்டே சீரீஸில் தான் நம்ம மேட்ச் எல்லாம் பார்க்க போகிறோம். நம்ம ஏரியாவில் தான் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லி கேப்டன் கால் பண்ணார். எப்பவுமே கூப்பிடுவார். இன்றைக்கி கால் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3:45 3:30க்குள்ளே எல்லோரும் வந்துடுங்க, விளையாடல நீ கொஞ்சம் மேட்ச்சு கொஞ்சம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னாரு. நம்ம சரி ஓகே, ஏன்னா போன மாதம் 5ஆம் தேதியிலேருந்து மே 3ஆம் தேதி கரெக்டாக ஒரு மாதம் ஆச்சுன்னு வைங்களேன் விளையாண்டு. கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு. அதனால தான் கேப்டன் எது சொன்னாலும் பரவாயில்ல, சரி நம்ம போய் என்னன்னா இது ரொம்ப நாள் ஆச்சுங்க. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம இந்த ஜெர்சி போட்டு போய் விளையாடணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ஏன் விளையாடாதீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பசங்களாம் கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க. அப்போ எலெக்ஷன் வேறு, நாளைக்கு ரிசல்ட் வேறு, இன்றைக்கி வேறு மே 3ஆம் தேதி. மே 4ஆம் தேதி என்ன காத்திருக்குமோ அப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த மாதம் எண்டிங்லேயும் 5 நாள் ஒரு 10 நாளுக்குள்ளே முன்ன பின்ன இந்த வீடியோ தான் வரும். நீங்கள் அப்போ தான் பார்க்க போகிறீங்க. அப்போ சிஎம்ஏ சேரில் உட்காந்துருப்பாங்க, யாருன்னு தெரியல, அதுவும் பார்ப்போம். ஓகே கைஸ், ஏன்னா நமக்கு மற்றபடி அரசியலெல்லாம் தெரியாதுங்க, மனசில் இருக்கிறது பதிவு பண்ணியாச்சு, அவ்வளோதான். சரி வாங்க, இன்றைக்கி வந்து மே 3ஆம் தேதி டைம் ஆயிடுச்சு. கரெக்டாக மணி பார்த்திங்க அப்படின்னா 3:45 ஆயிடுச்சு. நம்ம கிரவுண்டுக்கு போகிறோம், விளையாடுற என்ஜாய் பண்ணுறோம். ஓகே கைஸ், மற்றதெல்லாம் கிரவுண்டில் போய் பார்ப்போம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கோவை பிரதர். ஓகே கைஸ், பாய். வீடியோ ப்ளே ஆயிடுச்சா? ஏங்க கேப்டன் ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக கேப்டனுக்கு ஃபோன் பண்ணேன். 5 நிமிஷம் கழிச்சு வா அப்படின்னாரு. அதனால தான் வண்டியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். 5 நிமிஷம் கழிச்சு கரெக்டாக கேப்டனுக்கு கூப்பிட்ற கிரவுண்டுக்கு போகிறது. ஏன்னா கேப்டனும் வெயிட் பண்ண சொல்லிக்கிறாரு, அதுங்காட்டிக்கிட்டேன். சரி ஓகேங்க, பாப்பா கிரவுண்டுக்கு போய் பார்ப்போம். எங்கள் கிரவுண்டுக்கு நானுமே பாரதியும் தான் வந்துக்கிறோம். கிரவுண்டு வெறிச்சோடி கிடக்குது. இன்னும் கிரவுண்டில் யாரையும் காணும். கேப்டன் வேறு ஃபோன் பண்ணி 3:45 3:30ன்னாரு. நான் அவரே என்ன காணோம், அவர்தான் பார்த்துட்டுக்கிறேன். பார்ப்போம். நாங்கள் மேட்ச்சுக்கு கிரவுண்டுக்கு வந்து ப்ராக்டிஸில் எடுத்து விளையாண்டுக்கிறோம். எங்கள் டீம் கேப்டனு வைஸ் கேப்டன் இப்போ தான் வந்துட்டுருக்குறாங்க. இது அநியாயமாக தெரியல. செகண்ட் மேட்ச்சு ஃபர்ஸ்ட் ஓவர், டார்கெட் 33. மேட்ச் போயிட்டுருக்கு. ஸ்கோர் 1. ஷார்ட்ரா பேட்டிங்கடா, தடுத்துட்டா. 4ல் இல்லை. ஸ்கோர் 2. சிங்கிள் வைடு. ஸ்கோர் 7. எட்டு. கமாண்ட்ரா தம்பி. வைடு 9. ஓச்சா. நான் 2 பால் போட்டுக்கிறேன். வா 4 பால் முடிஞ்சு.
குணால் பாண்டியாவா? ஏ தலை பார்த்து கேப்பனா கேட்ச் என்ன குணால் பாண்டியா சொன்ன. கமான் கமான் செஞ்சு பால்னா ஓவர் ஓவர் ஓவர். ஆமா 23. இப்போ ஸ்கோர் 10 தானேயா? 10 தானா? பதினொன்று. கௌதம் நீ அழுத்திக்க த்ரோ வராது. வேண்டாம் சிங்கிள் தான். 12. செருப்பா தெரியுது. 12. கமலேசனை பார்த்தா ராஸ்குட்டி எனக்கு தம்பி மாதிரி தான் இருக்கிறாரு. போயிடு ஏன்னா நம்ம தம்பி மாதிரி தான் இருக்கிறாரு கமலேசன். 13 ஆச்சு. 13 ஆச்சு. மறுபடி வைடு 14. நீ திரும்பி அடிக்க வராதிய சஞ்சய். நோரன் போயிரு சஞ்சய். பால் இங்க வருது சஞ்சய். இசா அங்கண்ணா ஸ்கோர் 14. 15. வேண்டாம் கௌதா 16. ஓவர் கம்ப்ளீட். ஸ்கோர் 16. வாய்த்தது கேட்டதே இல்லை. வீசினாரா? இல்லண்ணா அம்மா ஆடமா போடவே இல்லையா? இந்த இருட்டில் யாரு தெரியுதா? இருட்ட வெளிச்சமாக தான் இருக்குது. அந்த பையன் பிடிச்சி வச்சுக்கிறதே பெருசு. முத நாள் கேட்ச்னா போ. கேப்டன் விட்டுட்டாரா? இல்லை கேப்டன் விட்டுட்டாரா? ஓ சரி. கேட்ச்னா கமான் செஞ்சா ஸ்டேட்ல 6 மட்டும் காத்து செஞ்சா. கமான்ண்ணா சரவணண்ணா சாட்ரா கேட்ச்டா. அவன் போடுறான். கேட்ச்டா அவன் போடுறான். ஒரு ஃபர்ஸ்ட் கேட்ச் செம கேட்ச். அதுவும் கேட்ச், அதுவும் நல்ல கேட்ச். ஆனா ட்ரிக். அப்புறம் ஓட 33 32 அடிச்சாங்க. 33 டார்கெட். 17ண்ணா. எத்தனை ஓவர் முடிஞ்சுக்குது? 16 அடிக்கும். 4 ஓவர் முடிஞ்சுக்குதுன்னா இன்னும் 3 ஓவர் இருக்குது. 3 ஓவருக்கு 17னா 17 அடிக்கும். 33 டார்கெட். அதான் 17 ஆச்சு. இன்னும் 16 அடிக்கணுமா? டார்கெட் 33ண்ணா. ஆமாம்மா இப்போ 17.
கீப்பிங்ண்ணா. ஆமாண்ணா. கமான் கமான் சின்ன நீங்களே எடுங்க. 17 கணக்கு வச்சு ஸ்கோர் 17. இந்த எழுதிக்கோ. பேட்டிங்னா அவுட் 6ண்ணா. அது வரைக்கும் போய் பால் 4. 17 18 19 20 21. பேட்டிங்னா பால் பவுண்டரி பேட்டிங் செஞ்சு 21. அது எங்கேயே நம்ம தலைக்கு மேலே போகுது. அந்த பால் எடுத்து போட்டது ஸ்கோரோட 21. 12 வேணுமா? ஏதாவது ஒரு 5 பாத்து 23. ஆமாம்மா இன்னும் 10 இன்னும் 2 இருக்குது 10. பார்த்துண்ணா பிரகாசண்ணா. ப்ரோ உங்களை அவுட் பண்றதுக்கு எப்படி டைம் வர்றாரு பாத்தீங்களா? ஆமாம்மா குத்தி மேலே ஏறிடுச்சுண்ணா. கீழே போயிட்டு இருந்த குத்தி மேலே ஏறிடுச்சு. ப்ரோ வீடியோ எடுத்துட்டா. ப்ரோ நான் சூப்பர்ண்ணா. நல்ல இதுண்ணா. ப்ரோ 23. நாளைக்கு சேனல்ல வந்துருவீங்க. 23ண்ணா. நான் கவர் பண்ணிட்டேன் ப்ரோ ஜூம் பண்ணி. நீ நல்லா தானே ஃபீல்டிங் பண்ண. இதுல என்ன இருக்குது? உளுந்தது பார்க்காத எவ்வளோ ஃபீல்டிங் நல்லா பண்ணிக்கிற. நான் ஃபீல்டிங் எப்படின்னா நல்லா தானே பண்ணேன். ஒரே இன்னொரு இருக்குதாடா 23. அங்கேயே தான் போடுவா. சரி ஸ்டெம்புக்கு தான் போடுவா. நல்ல எஃபர்ட் நான் பிரகாஷண்ணா. சாட்ரா யாரும் இல்லை. 2 வளர்த்திப்பீங்களா சிஞ்சி? நீங்க போய் சிஞ்சி விட்டுட்டா. ரன்னிரா அவுட்டா இல்ல? கான் பேட் எடுக்கான். சிங்கிள் போட்டேன்னு போ. சரியா? கமான் கான் வீடியோ எடுத்துட்டு தான் இருக்கேன். கான் 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 ஒரு 2 ஒரு சிங்கிள் 23ல இருந்து லாவாலா 26. காணு நல்லா சுத்து கான். கடைசி பால் கடைசி இன்னொரு ஓவர் தான் காணு. முன்னாடி வேற காலை விரிச்சு வச்சு ஒரு அடி கான். ஆமா கமான் கான் 6. வேணா 1-2 ஓடி சின்னஜி 7 ரன்ஸ் தான். சின்னஜி ப்ரோ கிரீஸுக்கு மேலேயும் அந்த கிரீஸுக்கு மேலே உள்ள நிற்க ரொம்ப உள்ள நிற்க இல்லைன்னா நடு ஸ்டெம்பிள் ஏழு ரன் அடிக்கும். ஜெயிக்கவே மாட்டோமா? ஜெயிச்சிருவோமா? அப்படி சொல்லக்கூடாது. ஜெயிக்கணும்னு சொல்லணும்.
அப்படியே இப்படி வா. பேட்டிங்னா 2 ஓவர்னா அவுட் ஆயிருவோமே. ஏய் போ. பாய் இறங்குறாரா? ஒரு ஈடியெல்லாம் இருக்கட்டீங்கன்னா அது வழுக்குன்னு நினைக்கிறேன்டா, வேற பேட் வேணும். ஸோ கைஸ் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. மேட்ச் முடிஞ்சு 2 மேட்ச் தான் விளையாண்டோம். ஃபஸ்ட் மேட்ச் தோத்துட்டோம், செகண்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டோம். ஃபஸ்ட் மேட்ச் வந்து டார்கெட் நாங்கள் 43 கொடுத்துருந்தோம், தோத்துட்டோம். செகண்ட் மேட்ச் வந்து அவங்க 33 கொடுத்துருந்தாங்க. மேட்ச் ஜெயிச்சாச்சு. கடைசி வரைக்கும் ஒரே பரபரப்பாக தான் போயிட்டு இருந்தது. இன்றைக்கி பரவாயில்லைங்க, கோயம்புத்தூரில் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கிளைமேட்டே அப்படியே மாறிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சரி ஓகே கைஸ், பாப்பா அடுத்த சண்டையில் பார்ப்போம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கோவை பிரதர். ஓகே கைஸ், அடுத்த சண்டையில் பார்க்கலாம்.